அடையாளத்தினாலே உறுதிப்படுத்துகிறார். எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவன் ஒரு அடையாளம் கேட்குறான் பாருங்க. இந்த வேலைக்காரன், எனக்கு யாராவது தண்ணி தந்தாங்க இது ஓகே, ஆனால் 10 ஒட்டகங்களை தூக்கிட்டு போறாரு. 10 ஒட்டகத்துக்கும் எனக்கு இவர் ஒருவேளை இவனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு கேட்கிறாரா? சிலர் கேட்கிறதே இது நடக்க 10 ஒட்டகம், அதுவும் கிணத்துல இறங்கி தண்ணியை எடுத்து, அதுவும் ஒரு குடம் தண்ணி ஒரு நபருக்கு தாகம் தீரும். ஒட்டகத்துக்கெல்லாம் அப்படி தாகம், ஏன்னா அது உள்ளே ஸ்டோர் பண்ண நிறைய வாட்டர். அப்ப இப்படி 10 ஒட்டகத்துக்கு தண்ணி இறக்கணும்னா உண்மையிலே ரெபேக்காளுக்கு கல்யாண ஆசையே. அவர் சிலர் கேட்கிற அடையாளம் இருக்கு தெரியுமா, அற்புதத்தை விட பெருசா இருக்கும். நம்ம கேட்கிற அடையாளங்கள் எல்லாம் அற்புதங்களை விட பெருசா இருக்கும். ஆனா இந்த விசுவாசத்துல வளர்ந்தவங்க கேட்கிற அடையாளம் எல்லாம் ஒரு கையளவு மேகம் வருது. கையளவா? இனி அது எப்போ? அப்படி இல்லை. கையளவு மேகம் வருதா, எலும்பு ரைட். சின்ன கிதியோன் கேட்டார் பாருங்க, ஒரு தோலை போட்டு அதுக்குள்ள பனி வெளியே இல்லை. நம்ம என்ன ஒரு பெரிய ஆமே ஆண்டவர் பாப்பா, டேய் நான் செய்ய போகிற அற்புதத்தை விட நீ கேட்கிற அடையாளம் பெருசா இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதை ரெடி பண்றார் பாருங்க, டிலே பண்ணல. வேதம் சொல்லுகிறது, ஆமென், 15வது வசனத்தை பாருங்கள். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு முன்னாக போனால் அடையாளங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளத்தினாலே உறுதிப்படுத்துகிறார். நீங்க அதை வீட்டில் போய் வாசித்துக்கோங்க, நேரம் போய்விட்டது. 3வது, அவன் கண்டு கொண்ட ஒரு காரியம், கர்த்தர் தம்முடைய தூதனை எனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொன்னார் அல்லவா. அங்க நடந்த காரியம் என்ன தெரியுமா? 27வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான். 26 பாருங்கள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, எப்படி ஃபர்ஸ்ட் ஜெபிக்க வைக்கிறார், இப்பொழுது அவனை வர்ஷிப் பண்ண வைக்கிறார். ஆபிரகாம் ஜெபத்துல வல்லவன், விசுவாசத்துல வல்லவன். கூட இருக்கிறவங்க ஒரு நாள் கண்டிப்பா ஜெபிப்பாங்க. இந்த வாசல்களை தான் கர்த்தர், ஆமென். இந்த நாள் செய்தியின் தலைப்பே காரியம் கர்த்தரால் வரும், காரியம் கர்த்தரால் வரும்.